ஐயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ராகவ் வந்து நிலா கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சிருப்பாரு. அவங்களும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆல்ரெடி மேரிட் சோழன்டா என்னோட ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கேன்ல, காலையில் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் 2 பேருமே ஒரு கட்டாயத்துக்காக தான் கல்யாணம் பண்ணீங்க, அதே மாதிரி இப்போ உங்கள் டைவர்ஸும் கேஸில் நடந்துட்டு இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேரன் தான் இது எல்லாமே சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே நிலாவுக்கு வந்து ஷாக் ஆயிடுது. என்னோட பர்சனல் லைஃப்பில் நீங்கள் தலையிடாதீங்க, சோழன் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போகிறாங்க. சரி டைம் ஆகிட்டு நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் தேவையில்லை, நீங்கள் வந்து இதோட லிமிட்டோடு இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இல்லை நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிவிட்டு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் வீட்டில் வந்து பல்லவன் பாண்டியன் 2 பேருமே ஃபோனில் கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க. பாண்டியனோட ஃபோனை வந்து ரிங் ஆகிட்டே இருக்கும், ஆனால் எடுக்க மாட்டாரா. சோழன் வந்து தூக்கி எரிஞ்சிருவார். 2 பேருக்குமே சண்டை ஆயிரும், கட்டி பிடிச்சி உருளுவாங்க. அதுக்கப்புறம் சேரன் தான் வந்து, என்னடா எதுக்குடா இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கா, மனுஷனுக்கு டென்ஷனாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி, அவங்க 2 பேருமே ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்கடா காலையில், அதனால் நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லி அந்த டைம் வானதியும் வந்துடுவாங்க. இப்படி அன்டைமில் வரையும் உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி சோழன் வந்து திட்டுவார். இதோட நெக்கான எபிசோட் முடியுது.